இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு இந்த கஷ்டம் வருது, எனக்கு வியாதி வருது. நீங்கள் சொல்கிறீங்க ஆதாம் வழியாக இந்த பலன் வந்தது, பாவம் செய்யக்கிட்ட எல்லாரும் மேலேயும் வந்துடுச்சுட்டீங்க. இப்போ இயேசு மரிச்சிட்டாரு, ரத்தம் செஞ்சுட்டு பனிஷ்மெண்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஏன் எனக்கு வியாதி வருது? ஏன் என் குடும்பத்தில் கஷ்டம் வருது? ஏன் எங்கள் வீட்டில் சாபம் வருது? கேள்வி வருதா இல்லையா? உங்களுக்கு வரலையா? கர்த்தர் மீட்டு கொண்டாரா? உங்களை மீட்டாரா? மீட்டார்னா விலை கொடுத்து வாங்கிட்டார், வந்துட்டீங்க. அப்புறம் ஏன் வருது? வருது பிரதர், அதுதான் பேய் பண்ணிட்டு இருக்கான் பிரதர். நம்பாளுங்க இப்படி சொல்லி சொல்லி என்ன சொல்லிட்டாங்கன்னா, பேயை ஒரு பெரிய ஆளாக ஆகிட்டான். நம்பாளுங்க ப்ரமோட் பண்ணிட்டானுங்க. ஏசுனார் காலில் போட்டு அவன் தலையை அதிகாரத்தை பறிச்சிட்டார். நம்பால் என்ன பண்ணா, ஏசுனார் காலையை அப்படி தள்ளி வச்சுட்டு அந்த தலையை தூக்கி மேலே வச்சு மந்திரம் பண்ணியிருக்கான். ஆவி வந்திருக்குது, செத்தாவி வந்திருக்குது. இப்போ ஏசுனார் சொல்றாரு, இவன்லாம் சாவரான இது காரணம் என்ன? அறிவு இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் எங்களை திட்டுறீங்க? இல்லை இல்லை, உங்களுக்கு அறிவுலாம் இருக்குது. வேத வாக்கியத்தினுடைய அறிவு தேவை. பக்கலாலப்பா சொல்லுங்க, பக்கலா சொல்லுங்க, விழிப்பா கேளு. இப்போ ஒரு நியாயமான கேள்வி கேட்கப்படுது, என்னை மீட்டு கொண்டான்னு சொல்றீங்க. பாவம் என்ற மரணம் என்ற பிரமாணம் இது கீழே நான் இருந்தேன். ஆனா இயேசு என்னைக்கு என்னுடைய அவருடைய ஜீவனை என்ன கொடுத்துட்டாரோ, ரோமர் 8:2 சொல்லுது, அந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து